சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. இன்று 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி குரோதி ஆண்டு ஆடி மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய திதி இன்று அதிகாலை 1 மணி 44 நிமிடங்கள் வரை பஞ்சமி திதி, அதன் பின்பு சஷ்டி திதி. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2 மணி 9 நிமிடங்கள் வரை சதயம் நட்சத்திரத்திற்கும், அதன் பின்பு பூரட்டாதி நட்சத்திரத்திற்கும் இன்று சந்திராஷ்டமம். இன்றைய சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். ஆடி மாதத்தின் 25ஆம் நாளான இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களும் எம்பெருமான் ஈசனின் அருளால் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நான் ஈசனை பிரார்த்திக்கிறேன். இன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தாச்சு. இனி 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். முதலாவதா மேஷராசி. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று வாழ்க்கை துணையுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள். சமூக பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். வாகன பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுபவங்களும் ஆதாயங்களும் கிடைக்கும். மனதளவில் புதுவிதமான தேடல் ஏற்பட்டு உற்சாகம் அதிகரிக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைந்து மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மேஷராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு லாபம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். மனதளவில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குழந்தைகளின் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கும் இடங்களில் அனுசரித்து செல்ல வேண்டும். மேல் அதிகாரிகளுடன் ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மன வருத்தங்கள் உண்டாகும். மனதளவில் சஞ்சலமான சிந்தனைகள் மூலமாக மனக்குழப்பம் ஏற்படும். வழக்கு சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள் முழுமையாக விலகும். போட்டிகளில் கலந்து கொண்டு நீங்கள் வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். ரிஷபராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வந்து சேர்ந்து கொள்வார்கள். மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் குடும்ப வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அடுத்ததா மிதுனராசி. மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான காரியங்களில் இன்று சற்று கவனமாக இருக்க வேண்டும். கோபத்தை குறைத்து நிதானமாக செயல்பட்டால் உறவுகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பொது காரியங்களில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மிதுனராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு போட்டி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். உங்களது அன்றாட செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்த தன்மை முழுமையாக விலகி சுறுசுறுப்பும் உற்சாகமும் பிறக்கும். மனதில் புதுவிதமான இலக்குகளை உருவாக்கி கொண்டு அந்த இலக்குகளை நோக்கி நீங்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். அடுத்ததா கடகராசி. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து வந்த உதவிகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். எதிர்மறையான சிந்தனைகளை குறைத்து நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூர்மையான பொருட்களை கையாளும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். நிர்வாகம் சம்பந்தமான பணிகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கடகராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மற்றவர்களை பற்றிய தேவையில்லாத கருத்துக்களை முழுமையாக குறைத்துக் கொள்ள வேண்டும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்பட்டு அவர்கள் மூலம் ஒரு சில உதவிகளும் கிடைக்கும். தாய்வழி சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். அடுத்ததா சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று உடன் பிறந்தவர்களை பற்றிய எண்ணங்களும் கவலைகளும் அதிகரிக்கும். சிறு தூர பயணங்கள் மூலமாக ஒரு சில லாபங்கள் கிடைக்கும். வாகன பயணங்களில் விதிமுறைகளை மீறுவதன் மூலம் ஒரு சில பண இழப்புகளை சந்திக்கலாம். திட்டமிட்ட காரியங்களை இன்று திட்டமிட்ட நேரத்தில் மிகச் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். சிம்மராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். உங்களது தன்னம்பிக்கையும் தைரியமும் 2 மடங்காக அதிகரிக்கும். அக்கம்பக்கத்தில் இருந்த மறைமுகமான எதிர்ப்புகள் முழுமையாக விலகும். ஒரு சில முக்கியமான பிரச்சனைகளில் துணிச்சலான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். அடுத்ததா கன்னிராசி.
கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று மறைமுக எதிர்ப்புகள் முழுமையாக விலகும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கும். சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற ஆசை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கன்னிராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். உங்களது அன்றாட பழக்க வழக்கங்களில் ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். குழந்தைகளின் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளால் ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படும். கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அடுத்ததா துளாராசி. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பதில் ஒரு சில அலைச்சல்களை சந்திப்பீர்கள். நண்பர்களுடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவதன் மூலம் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைத்து விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் ரீதியாக புதிய நபர்களின் அறிமுகம் கிடைத்து ஒரு சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோக பணிகளில் இருப்பவர்கள் உங்களது முழு திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். துளாராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு பயம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். தூக்கமின்மை மாதிரியான பிரச்சனைகள் விலகி நிம்மதியான தூக்கத்தை எதிர்பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் வாழ்க்கை துணை மூலமாக மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அடுத்ததா விருச்சிகராசி. விருச்சிகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று இனம் புரியாத ஒரு சில சிந்தனைகள் மூலம் மனக்குழப்பம் ஏற்படும். எதிர்பாராத திடீர் பயணங்கள் உங்களது உடல் சோர்வை அதிகப்படுத்தும். வித்தியாசமான சிந்தனைகளும் வித்தியாசமான எண்ணங்களும் அடிக்கடி ஏற்படும். மின் சாதன கருவிகளை கையாளும் போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்தியோக பணிகளில் இருப்பவர்கள் வேகத்தை குறைத்து நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். விருச்சிகராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு தாமதங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். உங்களது அன்றாட செயல்பாடுகளில் இருந்து வந்த சுறுசுறுப்பு விலகி மந்த நிலை ஏற்படும். குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றிய பயமும் கவலைகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அடுத்ததா தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று செலவுகளை குறைத்துக் கொண்டு சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பொது காரியங்களில் ஈடுபடுபவர்கள் சூழ்நிலையை அறிந்து நிதானமாக செயல்பட வேண்டும். தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த இழுபறிகள் விலகி பணம் உங்கள் கைகளுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு நலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி தெளிவு உண்டாகும். நீண்ட நாட்களாக திட்டமிட்ட வெளியூர் பயணங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அடுத்ததா மகர ராசி. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று இணையம் சம்பந்தமான பணிகளில் இருப்பவர்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். உணவு சம்பந்தமான பணிகளில் இருப்பவர்களுக்கு திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படும். பொது காரியங்களில் இருப்பவர்கள் சற்று நிதானமாக சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதுவிதமான முயற்சிகள் மூலம் ஒரு சில காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு கோபங்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மனதளவில் இருந்து வந்த பதற்றங்கள் விலகி அமைதி உண்டாகும். ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று வாழ்க்கை துணையுடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வழக்கு சம்பந்தமான பணிகளில் ஒரு சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். கோவில் திருவிழாக்கள் அல்லது திருப்பணிகள் சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதன் மூலம் சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கும்பராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இசை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு சூழல் ஏற்படும். சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் போட்டியும் பொறாமையும் அதிகரிக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் சம்பந்தமாக ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அடுத்ததா மீனராசி. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று உத்தியோகம் சம்பந்தமான பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அரசு சம்பந்தமான காரியங்களில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். எதிர்பாராத ஒரு சில பயணங்கள் மூலமாக அலைச்சல் ஏற்பட்டு உடல் சோர்வு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களில் சற்று சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மீனராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். கோபத்தை குறைத்துக் கொண்டு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். மற்றவர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். தந்தை வழி சொந்த பந்தங்கள் மூலமாக மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம். நன்றி, வணக்கம்.